இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கை என்னும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டுறதுக்கு தீர்மானித்து ஜெபிக்கிறதுல ஆண்டவர் கரத்தில் கொடுத்து எப்படியாகிலும் என் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று நீங்கள் பிரயாசம் எடுத்து வாசம் பண்ணி பிரிந்து கிடக்கிற என் குடும்பம் இணைய வேண்டும், என் மகளின் குடும்பம் இணைய வேண்டும் என்றும் என் அருமையானவர்களின் குடும்பம் அப்படி கணவன் மனைவியெல்லாம் பிரிந்து கிடக்கிறார்களே, இப்படியாக பிள்ளைகள் ஒரு பக்கமாக இருக்கிறதே, இதற்காக நான் பிரயாசம் எடுத்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அநேக முயற்சிகளை எடுக்கும்போது கூட இந்த சன்பல்லா தொபியாக்கள் எழும்பலாம். அவர்கள் என்ன செய்தார்கள்? எரிச்சல் வந்தது, கோபம் வந்தது, சக்கந்தம் பண்ணாங்க, வேலையை தடுத்தார்கள். இப்படி சத்துரு உங்கள் குடும்பம் என்னும் அல்லங்கம் கட்ட விடாதபடிக்கு அநேக தடைகளை கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் நெகேமியா 4:17 பின்பகுதியில் சொன்னது, ஒரு கையில் வேலை மறு கையில் ஆயுதம். உலக வேலையை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் மறுபுறத்தில் துதி என்னும் ஆயுதம், ஜெபம் என்னும் ஆயுதம், இயேசுவின் ரத்தம் என்னும் ஆயுதம், இயேசுவின் நாமம் என்னும் ஆயுதம், இதை நீங்கள் வைத்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் குடும்பம் என்னும் அலங்கமும் கட்டப்படும். நிச்சயம் கர்த்தர் தயை செய்வார்.